ஹாய் காய்ஸ், நம்ம ப்ரெப்போட நாள் 31. கதை என்னன்னா, நமக்கு இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது நம்ம காம்படிஷனுக்கு. அப்புறம் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இதான் நம்மளோட இன்னையோட கண்டிஷனு. வீடியோ பார்க்கும்போதே அப்படியே ஒரு லைக்கும் தட்டி விட்ருங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணாமல் வந்துடாதீங்க காய்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் ஃபாஸ்ட் கார்டியோ எழுந்து கிளம்பி போயாச்சு. போயிட்டு வந்தோன்னா நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீலை ரெடி பண்ணி வச்சுட்டே போயிட்டேன். அவனையும் கப் சிப்புன்னு அதை வச்சு தள்ளிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போகிற வழியில் போயிட்டுனா நம்ம மணியை பிக்கப் பண்ண போனால் நம்ம டின்டின்னு நல்லா பொட்டெல்லாம் வச்சு நல்லா மங்களகரமாக இருக்குது காலையிலேயே. அப்புறம் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு செஸ்ட்டும் லாட்டும் தான். எப்போதும் போல் சூப்பர் செட்டு பிரமிட் செட்டு எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன கதைனா, இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாதம் வந்து ஒர்க் அவுட்டை சேஞ்ச் பண்ணாதீங்க, வாரம் வாரம் சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் நிறைய பேரை பார்க்குறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸை மாற்றி மாற்றி போட்டுன்னு இருக்காங்க. என்ன நோட் பண்ணிங்கன்னா, இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வேரியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ செஸ்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 5 வேரியேஷன் தான் நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயராக நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுறது, இதை டெம்போ மாற்றலாம், ரெப்போ மாற்றலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. வீக்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ப்ராக்ரஸே பண்ண முடியாது, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடும் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா புரிஞ்சுட்டே பண்ணுங்க, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி மாற்றினீங்கன்னா அதில் ரிசல்ட்டே இருக்காது. கண்டிப்பாக ஒரே மாதிரியான ஒர்க் அவுட்டையே ஃபாலோ பண்ணுங்க. அதை 4 to 5 months அதை கண்டினியூ பண்ண பாருங்கள். மாற்றினீங்கன்னா வேலைக்கு ஆகாது, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ரிமைனிங் மீல்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, என் மச்சான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். சரி, நான் அவனை பார்த்து மீட் பண்ணிவிட்டு என் பிரச்சனையெல்லாம் அவட சொல்லி அவனை டென்ஷன் ஆக்கி விட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக வாக் போயிட்டு நாள் முடிச்சிட்டேன். கைஸ், நாளை சந்திப்போம்.